ஹலோ ஹலோ. ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கும் இறைவா, என்னால் மறவாதன் ஈசனே, என் உள்ளத்தில் குடியிருக்கும் ஐயனை சிற்பமே மனதான். இந்த அகிலமெல்லாம் போற்று ரட்சிக்கும் ஆயிரங்களுடையவளே, சமயத்தில் ஒருவனே தாய் சமயத்தாரே. ஓம் சக்தி, ஓம் சக்தி. விண்டளம் மண்டலம் எண்டு சேலங்களும் விலங்கெடுத்து மார்க்கமெடுப்பேன். விண்டளம் மண்டலம் எண்டு இடங்களும் விலங்கெடுத்து மார்க்கமெடுப்பேன். விண்டளம் மண்டலம் எண்டு சேலங்களும் விலங்கெடுத்து மார்க்கமெடுப்பேன். விண்டளம் மண்டலம் எண்டு இடங்களும் விலங்கெடுத்து மார்க்கமெடுப்பேன். நல்ல வேத விதிப்படி தானே நடப்பவரே உலகம் பிடிப்பேன். நல்ல வேத விதிப்படி தானே நடப்போரை மேல் உலகம் பிடிப்பேன். நல்ல வேத விதிப்படி தானே நடப்பவரே மேல் உலகம் பிடிப்பேன். நல்ல வேத விதிப்படி தானே நடப்போரை மேல் உலகம் பிடிப்பேன். விட்ட துஷ்டர்களை கட்டி வந்து நரகத்திலே விடுப்பேன். விட்ட துஷ்டர்களை கட்டி நரகத்திலே முடிப்பேன். நரகத்திலே விடுப்பேன். நரகத்திலே முடிப்பேன். உயிர் வேதனையும் கொடுப்பேன். உயிர் வேதனை தான் கொடுப்பேன். துண்டாய் வெட்டி வெட்டி கொடுப்பேன். கொடுப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காணி குறைக்கு பேராக்கள் செய்ய துடிப்பேன். நாடு வீர நாடு திசையானுகின்ற பாடுதடி நான் ஒருவனாக எண்ணியே. நான் ஒருவனாக விடுவேன். நாடு வீர நாடு திசையானுகின்ற பாடுதடி நான் ஒருவனாக எண்ணியே. நான் ஒருவனாக விடுவேன். நட்டை சடக்கு திக்கு திசை பரிசு நட்டு கொடுத்தபடியே. நச்சு கடக்க இறந்தவள் நச்சு இறந்தபடியே. குறைத்து
அண்டம் பிண்டம் சரம் அசரம் அனைத்தையும் படைத்த ஆதி சர்வேசன் அருள் பெற்று நான் ஒருவனை பிரபலமாக்கப்பட்ட 4 வகையோனி 7 வகை தோற்றம் 84 சிபிரிமணிகளுக்கு ஒப்பதாய் உயிர்களை கவர்ந்து அவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி கஷ்ட சுகங்களையும் நரக சுவருக்கு மூலமாய் கொடுத்து வருகிறேன். சங்கரகர்த்தனைய சுப்பிரமணியன கிட்ட கட்டளைப்படி நாளேபகம் பூவாலயம் புல் பீப்பாய் அட்டைக்குழி அரணைக்குழி புழுக்குழி அக்கனை குண்டம் பழுக்காட்சி இரும்பு ஸ்தாபதம் தேல் பாம்பு பூரான் தீயான் முதலில் விச தந்திருக்கக்கூடிய திமிப்பட ஸ்தானங்களையும் கதை சூளம் பாசம் பிண்டி கண்ட கோராளி முதல் ஆயுதங்களை கொன்று 4448 வியாதிகளையும் சிங்கம் கரடி சென்னாய் பன்றி உங்களுடைய கிங்கர்களையும் சகாயமாக கொண்டு என்னுடைய ராட்சிய பரிபாலனை வீழ்த்தோன் காப்பாற்றி வருகிறேன். சற்றாவது நியாயம் தவறி நடப்பேன் என்றால் ஆசனத்திற்கு மேல் தலைக்கு நேராக மயிர் கவிழால் கட்டி தொங்கு விட்டிருக்கும் பருவம் அருந்து என் சிரசிலே விழுந்து ஆசனத்திற்கு கீழ் தகதமா சுவாலை வீசி ஓடிக்கொண்டிருக்கும் அக்கனை ஆற்றினை அவசியம் நல்லது. இன்று என்னால் நடக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கவனிப்போம். அதோ குருவிக்கரன் வருகிறார். அவனை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும். மகாபிரபு. குருவிக்கண்ணா பிரபு, ஏன் நடுக்கம் கொண்டு நிற்கிறாய்? ஏதோ உன்னை பற்றி கூறுகிறேன் கேள். உக்கர்தண்டம் வக்கர்தண்டம் விக்கர்தண்ட வித்தகா உக்கர்தண்டா வக்கர்தண்டா விக்கர்தண்டா வித்தகா உக்கர்தண்டா வக்கர்தண்டா விக்கர்தண்டா வித்தகா உக்கர்தண்டா வக்கர்தண்டா விக்கர்தண்டா வித்தகா ஏவு குண்ட வந்த என்ற விண்ணகத்தி வந்தகா ஏவு குண்ட வந்த விண்ணகத்தி வித்தகா மகன பந்தர படுதினத்திர விண்ணகத்தி வித்தகா விக்கர வந்தன குண்ட வித்தகா வீர சூர தீர வீர ஆர வீர சூர தீர நாவி வித்தகா மானலாவி மீனலாவி மாரி மானலாவி மீனலாவி வித்தகா வந்து நின்று கொண்டு வந்த ரஞ்சனிட ரச்சனா. குருவிக்கண்ணா பிரபு துன்முகா அடக்கம் கொள்ளாதே. டேய் பிரபு, அதாவது உலகத்தினுடைய ஆயுட்பாக்கியங்களை அறிய சக்தி படைத்தவர் யார்? பெரியவர் சித்திரகுப்தர். சித்ராபுக்தர். அவர் இங்கு அதிக சீக்கிரம் அழைத்தவர். தேவ 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 தர்மராஜனே தேவ 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 தர்மராஜனே தேவ 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 தர்மராஜனே யம தேவ 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 தர்மராஜனே தேவ 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 தர்மராஜனே தேவ 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 தர்மராஜனே யம தர்மராஜனே யம தர்மராஜனே. பிரபு நமஸ்காரம். வாரும் கல்யாண சித்தர்குப்தரே, இன்று ஏன் காலாம ஏற்பட்டுள்ள கல்யாணம் அறியலாமா? பிரபு, சிவபூஜையில் ஆழ்ந்திருந்தேன். தாங்கள் அழைத்ததாக குருவிக்கண்ணன் வந்து கூறினான். உடனே அந்த சிவபூஜையை பாதியில் முடித்துவிட்டு நீங்கள் கூறியதால் ஓடோடி வந்துவிட்டேன். சிவபூஜையில் ஈடுபட்டு கொண்டதான் காலம் ஏற்பட்டுள்ளது, அதுதானே? ஆமாம். ஏன் நீங்க சிவபூஜையில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்பது தெரியுமா? அதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் யார்? ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன். ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிஹரபுத்திரன். நீங்கள் எப்படி படைத்தீர்கள்? அதாவது உமாதேவி
கை எழுத்தாலே ஒரு எழுதாணி எடுத்து ஒரு ஓலையிலே அதான் சித்திரம் படம் வரைந்து கொண்டிருந்தார். சிவன் அருகில் சென்று என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் உமாதேவி, தினந்தோறும் ஏதோ ஒரு படத்தை வரைந்து இருக்கிறாய் அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அருகில் சென்ற பார்க்கும்போது அந்த படமாகப்பட்டது ஒரு ஆண் உருவ படமாக அவர் கண்களுக்கு தோன்றப்பட்டது. உமாதேவி, இந்த படத்திற்கு ஒரு மூச்சை கொடுத்து உயிரை எழுப்பினால் இந்த உலகத்திற்கு உபயோகப்படும் என்பதற்காகவே தாங்களே அதாவது தன்னுடைய மூச்சை கொடுத்து உயிர் உண்டாக்கினார். இந்த உலகத்திலே தாங்கள் ஒரு கணக்குக்கு வேண்டும் என்பதற்காக சிவனாலே படைக்கப்பட்டவர். வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்று பிறந்து இந்த பூலோக மக்களுக்கு திருநாளாக கொண்டாடப்பட்ட நன்னாளிலே பிறந்து அன்றொரு நாள் தாங்கள் அதாவது பெண்களுக்குரிய திருநாள், ஏன் ஆண்களுக்கெல்லாம் இல்லையாங்க, பெண்களுக்கு துணையாக ஆண்கள் முன்னே எந்திரித்து பிரம்ம முகூர்த்தத்திலே சித்ரா பௌர்ணமி அன்று ஆண்களுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று அதாவது தன்னுடைய மனையாளை எழுப்பி வீட்டை மூழ்கி சுத்தம் செய்து திருவிளக்கு ஏற்றி மாவிளை வேப்பம்பு இவெல்லாம் அந்த நெல் மீது கும்ப வைத்து ஒரு பணவளை எடுத்து இன்னல்களை அவர்களுடைய இன்னல்கள் ஒரு கணவனும் தன்னுடைய வீட்டில் இருக்கும் சுபிட்சம் மற்றவர்களும் இருக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஊரில் ஒருத்தர் செஞ்சால் அது எல்லாருக்குமே சேர்ந்தது தான். இதை செஞ்சால் சுபபாக்கியங்கள் பெறுவார்கள். ஏன்னா பிறப்பு உண்டான பொழுது இறப்பு உண்டு. யாருமே உலகில் இருக்கப்படுற விதி வந்து வாழ்வதை விட அதை வெல்லலாம் என்பதற்கூட ஒரு பயனாக வரும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கணக்கின்படி இவருக்கு இன்று வரக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆகையினால சித்திரத்தில் பிறந்தவரை குப்தர் பெருமானே கணக்குகளை சித்திரத்தில் பிறந்தவரை குப்தர் பெருமானே ஜென்மங்களின் கணக்குகளை எடுத்துரைப்பார். பெரியவரே பிரபு, அதாவது இன்று வரக்கூடிய பாப புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன். ஒன்றொன்றாக அவனிடம் எடுத்துரைங்கள், கொண்டு வர சொல்லுங்கள். ஒன்றொன்றாக கூறுகிறேன். குருவிக்கிணன் ஒன்றொன்றாக அழைத்து வரட்டும். இழுத்து வாருங்கள் அவனை. வீட்டு பசுவின் இளங்கன்றுக்கு பால் விடாமல் கலந்து நாளும் விட்டவன். வீட்டு பசுவின் இளங்கன்று நாளும் கலந்து வாழு விட்டவன். வீட்டு பசுவின் இளங்கன்றுக்கு பால் விடாமல் கலந்து நாளும் விட்டவன். வீணான பாதகன் இவனோ மிகவும் கொள்ளாத தயவுற்றவன். இருங்கள், என்ன செய்தார்? வீட்டில் நின்று கொண்டிருக்கும் பசுக்கள், அதாவது இந்த பூலோகத்தில் தாய்மார் என்ன விளாண்டுக்கிட்டு நீங்க போய் உட்காரு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எப்ப கூப்பிடுறது? வீட்டில் நின்று கொண்டிருக்கும் பசுக்கள், அதாவது பூலோகத்தில் தாய்மார்கள் கோமாதா குலமாதா என்று அழைக்கக்கூடிய வணங்கக்கூடிய அந்த பசுக்கள் கன்றுகளை ஏமாற்றி, அதாவது கன்றுகள் இழந்த உடனே அந்த பசுக்களை ஏமாற்றி கன்றுக்குள் உள்ள தசைகளை உள்ளதை அனைத்தும் எடுத்து உள்ளுக்குள் வைக்கலை திணித்து பசுக்களை ஏமாற்றி இரத்தம் சொட்ட சொட்ட பாலை கறந்து ஒரு படி பாலில் 3 படி அசுத்த நீரை கலந்து விட்ட சண்டாளன் இவன். என்ன செய்தான்? ஒரு படி பாலில் 3 படி அசுத்த நீரை கலந்து விட்ட சண்டாளன் இந்த சண்டாளன். ஓடுகின்ற சாக்கடை தண்ணி எடுத்து அது கலந்ததுதான் பூலோகவாசி மக்களுக்கெல்லாம் வியாதிகள் உண்டாகிவிட்டது. அப்படி அசுத்த நீர் என்றால் ஆனா சுத்த நீர் அப்படின்னு அன்றே ஒரு குரல் உழைத்தது. அதெல்லாம் வேண்டாம் பெரியவரே. யார் செய்தாலும் தவறு தான். கண்டிப்பாக. கன்றுக்கு பால் கறந்த பாவி அவன் அங்க நிற்பவன். அப்படி அவனுக்கு என்ன தண்டனை தெரியும்லவா? கன்றுக்கு பால் விடாமல் கறந்தனை கன்றுக்கு பால் விடாமல் கத்திடு கொண்டு கிழிச்சிடுங்கள். கன்றுக்கு பால் விடாமல் கறந்தனை கத்தல் கொத்தை கிழித்திருங்கள்.
தர்ம தேவதையாகிய கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவின் கன்றுக்கு பால் விடாமல் கறந்த பாதகனை இழுத்து கொண்டு போய் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையும். யாருடைய கணக்கு? அடுத்து இழுத்து வாருங்கள் அவனை. யார் அவன்? பெற்ற தாயத்தாலை பற்றி அடித்திட்ட பெக்குணன் மூர்க்கன் அநியாயக்காரன். பெற்ற தாயை பற்றி அடித்திட்ட பெக்குணன் மூர்க்கன் அநியாயக்காரன். பெற்ற தாயத்தாலை பற்றி அடித்திட்ட பெக்குணன் மூர்க்கன் அநியாயக்காரன். பேசும் வார்த்தையெல்லாம் மோசம் இல்லாமல் கொடிய பெற்ற தாய் 25 மாதங்கள், அதாவது 300 நாட்கள் இந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடிய பெண்மகள் நம்மை சுமப்பதற்கு முன்னால் இந்த குடியிருந்த கோயில் என்று அழைப்பார்களே, கருவறை என்று அழைக்கக்கூடிய வயிறு, இந்த வயிற்றினில் பிறந்த இந்த பாவி தன்னுடைய தாயினுடைய தலைமுடியை வீட்டுக்குள் இருந்து இழுத்து பிடித்து தெருவில் கொண்டு வந்து சாராயம் குடிக்க காசு கொடுக்கவில்லை என்று அடி வயிற்றில் உதைத்த சண்டாளன் இவன். சொல்லி அடி வயிற்றில் உதைத்த சண்டாளன் பெற்ற தாயை, கருவறையிலே சுமந்த தாயை, பெற்ற தாயை, ஆமாம், தலைமுடியை பற்றி அந்த இருந்த இடத்திலே எட்டு உதைத்த. உங்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் தாயை, பெரியவரே, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறிய ஞாபகத்தை உண்டாக்கிவிட்டீர். சண்டாளர் தாயை நான் உதைத்தேன். எதற்காக? எதற்காக? ஏன் உதைத்தேன்? என் தம்பி சனீஸ்வரனுக்கும் எனக்கு ஒரு சிறிய எல்லோருடையால் வந்த சண்டை. என் தாயார் இருவருக்கும் செய்து கொடுத்தார். தம்பி சனீஸ்வரனுக்கு எல்லோருடைய பிடிக்கும். அது என் தாயார் பெரியதாக அவனுக்கு செய்து எனக்கு சிறியாக கொடுத்து இருவரும் சண்டை போட்டு கொண்ட எந்த வயதில் அறியா பருவத்தில் நான் செய்த தவறு. என் தாயின் தலையில் அடிக்க எனது மூர்க்க குணத்தால் என்னை எட்டி உதைத்த கால் புழுக்காலாக போக வேண்டும் என்று சாபமிட்டான். பெரியவே, தாய் சாபம் பொல்லாதது. தாயின் சாபம் ஈரேழு உலகத்திற்கும் இந்த ஈரேழு பிறவிற்கும் பழிக்கும். பெரியவரே, பிரபு, உலகத்திலே பிறந்து முதல் கடவுள் தாய். கோயிலுக்கு போவா என்றாய் மகனேக்கு உத்தரவிடுவோம் தாய் தான். அப்பொழுது எழுத்தறிவு தன் இறைவன் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு துரோகம் செய்தவன். ஆமா, அவளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தாய் தலைமுடி பற்றி அடித்தள சண்டனை தரித்திருந்தாள். தாய் தலைமுடி பற்றி அடித்தள சண்டனை இழுத்திடுங்கள். தாய் தலைமுடி பற்றி அடித்தள சண்டனையிலே தரித்திருங்கள். அன்னை பிதா முன்னர் என்று சொல்லக்கூடிய தந்தாயை தலைமுடி பற்றி அடித்திருக்கிறான் என்றால் அவனுடைய 2 கரங்களையும் துண்டாக வெட்டி இரும்பு வாகன சக்கரத்தை விட்டு சக்கை சக்கையை அரைத்து புழுக்குள்ளே இழுத்துச் செல்லுங்கள். அவனை கொண்டு வாருங்கள். அந்த பெண்மகளை. யார் அவன்? கொண்ட கணவனை ஏமாற்றி எண்ணி எண்ணி கூடி கலந்து சுகித்திட்டவள். கொண்ட கணவனை ஏமாற்றி கூடி கலந்து நாள் விட்டவள். கொண்ட கணவனை ஏமாற்றி எண்ணி எண்ணி கூடி கலந்து சுகித்திட்டவள். குற்றமில்லாத அம்சாரி இவளை உலகத்துக்கு நிந்தை விதைத்திட்டவள். கட்டிய கணவன், 3 முடித்து போட்ட கணவனுக்கு துரோகம் செய்த சண்டாளி இவள். அதாவது முதல் சாதம் இடுவதற்குள் மறு சாதம் இடுவதற்குள் அடுத்தவனோடு படுத்திருந்த சண்டாளி அவுசாரி. என்ன ரயில் வண்டி போக மாதிரி தம்பி யார் இந்த பையன்? மூத்தவர் இன்னொரு பையன் இருப்பாப்ல. எங்க அந்த பையன்? கூட்டியாரு என்கிட்ட விடு. 50 ரூபா தரு. என்னடா தேடே, அந்த ஆளை கரெக்ட் பண்ணி வா. அந்த ஆள் தான் பாக்கி இந்த ஊர்ல. வர சொல்லுங்கிட்டு நாளான தாமரை தாமரை கொஞ்ச நாளாக தூங்களே அம்மி மிதிக்க நோக்க தெரிக்கவே இந்த தாமரை நெக்க முறிக்கவே அந்த ஆள கொஞ்சம் கிட்ட வர சொல்லு. தூரத்துல இருக்காப்ல. ஏய் கூப்பிடியா?
பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாயே பூவெடுத்து வச்சு விடவா பின்னாயே பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே கையை தூக்கக்கூடாது தம்பி பூப்படைக்குது ஒரு கட்டைக்கு வாங்கிட்டு வாப்போ அக்காவுக்கு கொஞ்சம் கும்முன்னு வர போடா சொக்கு பொடி வச்சிருக்கேன் மாமா சொக்க வச்சு எட்டிருக்கேன் மாமா வேலை என்ன மாமா வர சொல்லு இல்லைன்னா தூக்கி போட்டீங்கன்னு ஏதாவது பிரபு இவன் நீதிமன்றம் இவள் யமனோட நீதிமன்றம் என்று நினைத்தாளா இல்லை இவளுடைய எதுல வேணாலும் முத்து ரத்தம் வரக்கூடாது நமக்கு அதான் நோ ப்ராப்ளம் பொம்பளை கேடிடாவா வச்சிக்கவா வச்சிக்கவா ஒன்ன பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏய் நீ ஏற்கனவே 100 ரூபா பாக்கி வச்சிருக்க திருப்பி வந்து ஏறுற இந்த கலவாடி இருக்க அடைச்சு வரும் தருமோ பிரபு முதலில் இவளுக்கு தண்டனையை கொடுத்து விடுங்கள் இல்லாட்டி எமப்பட்டணத்தையும் கெடுத்து விடுவாள் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது தூக்கம் போச்சடி அம்மா பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் முழு பாட்டையும் பாடி கொடுத்தா விடுவாரு நீ பொம்பளையில விக்கா நோக்கம் வந்துருச்சு அடிக்குது குளிர் சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள் ரசிச்சிட்டு இருக்கியாடா பார்த்து சித்தனார தேவலையே பக்கடா போட்டனம் என்றால் இது இதுலயே அமுக்கடா உங்களுக்கு என்ன தண்டனை அடி எனக்குடைய பணிக்கு அவசரணி எண்ணிக்கொள்ளுங்கள் எனக்குடைய பணிக்கு அவசரணி எண்ணிக்கொள்ளுங்கள் அக்கடி ஸ்தம்பத்தில் கட்டு சாமித்தால் அடித்து புலக்குடியில் கொண்ட கடவுட்டு கண்டவனை சண்டாளி இழுத்து கொண்டு போய் அக்கனி ஸ்தம்பத்தில் கட்டி சவுக்கால் அடித்து புழுக்குழியில தூக்கிறான் ஏய் சொன்னதை கேட்டியா அங்கே வந்து நீ புழுத்தணுமா ஏ அப்பா கணக்கு எடுத்து இப்படி ஒரு கணக்கு எடுத்து வந்து பிரபு அடுத்து யார் இந்த மாதிரி பாவப்பட்ட பெண்கள் எல்லாம் பூலோகத்திலே ஏதாவது செய்து விடுங்கள் அதுதான் யமலோகத்திற்கு வேண்டாம் அவள் போய் அக்கனி பூலோகத்திற்கெல்லாம் அனுப்பிவிட்டோம் என்றால் அவ்வளவுதான் தாங்காது பெரியவரே பிரபு அடுத்து யாருடைய கணக்கு அதோ ஒரு புண்ணிய புருஷன் வந்து கொண்டிருக்கிறார் புண்ணிய புருஷனா எதற்காக கொண்டு வர வேண்டும் பிரபு இதோ புண்ணிய புருஷன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் ஓஹோ இவர் இட்ட தான தர்மங்கள் இவர் செய்த அநியாயங்களுக்கு இடப்பட்டுள்ளது ஆகையால் பாத்திரமிருந்து பிச்சையிடு கோத்திரமிருந்து பெண்ணை கூட என்று கூறுவார்கள் அதேபோல் இவள் செய்த தானம் தர்மங்கள்லாம் அநியாயத்துக்கு பயன்பட்டதால் அவர் யமப்பட்டணம் கொண்டு வர நேரிடப்பட்டது அப்படியா ஆமாம் ஐயா புண்ணியவரே தாங்கள் ஒருவனுக்கு கொடுத்த தர்மத்தினாலும் அவன் செய்த பாவத்தொழில் உண்மையும் சேர்ந்ததாலும் உண்மை இந்த யமவட்டணம் கொண்டு வரும்படியே நேரிட்டது குருவிக்கண்ணா புண்ணியவனுக்கு புஷ்பம் அணிவித்து போகுடியிலே
கீழே உள்ள தண்டனையிலிருந்து மேலுள்ள தண்டனை காண்பித்து பின்பு சொற்காலம் செரும்படி செய்துட்டாங்க. பெரியவரே, நீ மொழிந்து வாரு வந்து பேர்கள் இன்று நாடு இந்த நேரம் வந்து சேர்ந்த பேர்கள் நீ மொழிந்து வாரு வந்து பேர்கள் இன்று நாடு இந்த நேரம் வந்து சேர்ந்த பேர்கள் வந்துதான் பேருந்து சரி பேருந்து ஓதலின் நீதி கொண்டு நான் என்னவே பெரியவரே, இனிமேல் இந்த இடத்திற்கு யார் யார் வந்து சேர வேண்டும் அதிக சீக்கிரமாக எடுத்துரைங்க. எம்ஜிஆர் கூட்டு வந்தாச்சு, சிவாஜி கணேசன் கூட்டு வந்தாச்சு. பெரியவரே, பிரபு வந்தவர்களை நான் கேட்க விரும்பவில்லை. இன்று வரக்கூடியவர் யார்? நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஓஹோ, ஏன்னா கணக்கு எனக்கு விட்டு போய் முன் கணக்குகள். ஆமாம், தானம் தர்மம் செய்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தையும் கொண்டு வந்தாச்சு. சத்திய இது ஹரிச்சந்திரா நாடகத்தில் உள்ள நம்ம சத்தியமூர்த்தியை கொண்டு வந்தாச்சு. சத்யாஞ்சாத்தில் நடித்த தினகரனை கொண்டு வந்தாச்சு. புதுக்கோட்டை நடிகர் சங்க தலைவரை கூட கொண்டு வந்தாச்சு. போன வருஷம் இங்கே வேஷம் போட்ட சின்ன தம்பியை கொண்டு வந்தாச்சு. நம்ம நல்லவர்கள்லாம் பூமியில் அதிக நாள் வழிப்பதில்லை, உடனே கொண்டு வந்து விடுகிறோம். ஏன் நல்லவர் கணக்கு சீக்கிரம் எடுக்கிறீ? பிரபு இதை கூறுகிறேன். இன்னும் 3.25 நாளிகைக்குள் 3.25 நாளிகைக்குள் சாலாபுரியை பரிமாறம் செய்து கொண்டிருக்கும் சத்தியவான் உயிர் கொண்டு வரப்பட வேண்டும். தூய்மை சேரன் மகன் சத்தியவான். முகூர்த்த நேரத்திற்கு சாலாபுரியின் தூய்மை சேனன் புதன் சத்தியவான் என்பவன் இங்கு வர வேண்டும். அப்படித்தானே? இதோ உனக்குத்தான் உத்தரவிடப் போகிறேன். இதுவரையும் எந்தெந்த உயிரை எப்படி கொண்டு வந்தாய் கொண்டு வர வேண்டும். அதோ பார், வனத்துக்கு விறவட்ட சென்றிருக்கின்றார். அந்த மரக்கிளையிலே விறகுகளை தேடி சென்று அங்கும் இங்கும் அலைகின்றான். இதுவரை கொண்டு வந்தாயே அல்லவா? அவன் உயிரை அப்படியே கொண்டு வா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சத்தியவன் மிகவும் பல ஜாலியான மாணவன். எப்படியாவது உயிரை கவர்ந்து வர வேண்டும். பாசத்தை பிடி 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 பிடி. அன்று பாசம் வலியதால் மார்க்கண்ணுடைய தப்பியது. பெரியவரே, அன்றும் அவனுடைய கணக்கை தாங்கள் தான் எடுத்துரைத்து. ஆமாம், அவன் பாசம் வலியதால் மார்க்கண்ணுடைய தப்பியது. சரி, இன்று இவனுடைய கணக்கை தாங்கள் தான் எடுத்துரைத்திருக்கிறீர்கள். ஆமாம், இதில் ஏதும் பிரபு நீங்கள் கலங்க வேண்டாம். குருவிக்கிண்ணன் ஏதோ விளையாட்டுத்தனமாக நின்று விட்டான். விளையாட்டு கண்டிப்பாக அவன் உயிருடன் வருவான். நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். குருவிக்கிண்ணன் ரொம்ப கெட்டிக்காரன். ஆமாம், கண்டிப்பாக இவன் உயிரோடு வருவான். உயிரோடு வந்து விடுவான் இல்லவா? சென்று உடனே வா. பெரியவரே, பிரபு ஏதோ தேவானம் கேட்கிறது. ஆமாம், காதுக்கு இனிமையாக இருக்கிறது. தாங்கள் அந்த ஆசனத்தில் அமருங்கள். வருபவர் யார் என்று பார்த்து விடுவோம். நாராயணா ஹரி நாராயணா 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 ஹரி நாராயணா நடந்தாவும் தருவாயே பரிபூரணா நமோ நாராயணா நாராயணா ஹரி நமோ நாராயணா. ஆக நமோ நமக நமோ நமக. வாருங்கள் வாருங்கள் சுவாமிகள், வாருங்கள். நமஸ்காரம். நலந்தான் இருக்கட்டும். தாங்கள் திரிலோகம் சுற்றி திரிபவர். ஓரிடத்தில் ஒரு நாளைக்கு தங்கினால் உங்கள் தலை 1008 சுக்காக வெடித்து விடும். உண்மைதான். ஆமாம், என்பதெல்லாம் சரிதான். சந்தேகம். ஆனால் நீங்கள் கலகம் செய்வதில் ரொம்ப கெட்டிக்காரர். ஒன்றாக கலம் செய்தால் நன்மை முடியும். இப்பொழுது யமப்பட்டணம் வந்திருக்கிறீர்களே. தர்மசீலன் யமதர்மையை பார்க்க வேண்டும். யமதர்மனை பார்க்க வேண்டும். ஆமா,
மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. தாங்கள் யமதர்மனை காண வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். ஆமா. ஆனால் நுழைவாயில் அவருடைய வாகனம் இருந்திருக்குமே, அதை பார்த்திருக்கலாமே. எருமை மாடு. ஆமாம், எரும மாட்டே வாழை தூக்கி பார்த்து வேலை பார்த்தவர்களாம் ரொம்ப பேர் இருக்கிறார்கள் பூலோகத்தில். அப்படி கணக்கு, அப்படி வேலை பார்க்கக்கூடிய தன்மைக்கு அதுல என்ன கணக்கு தாங்க. ஆனால் அந்த எரும மாடு ஒரே உதையாக உதைத்ததாமே, உண்மையா உங்களுக்கு தெரியுமா? ஓ, நீ அதில் விவரமானவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இல்ல, தாங்கள் முற்றும் முனிவர். இதோ இப்பொழுதே யமதர்மனை அழைக்கிறேன். தாங்கள் ஓய்வில் இருங்கள். ஆஹா சுவாமி நமஸ்காரம். சிம்மாசனத்தில் அமர் வேணும் காண பிரியர். அப்படி ஆகட்டும் தர்மசீலா. சுவாமி சிவமயமான எதிர்காலம் என் சிந்தையில் தெரிகிறது. சிவமயமான எதிர்காலம் என் சிந்தையில் தெரிகிறது. இந்த உலகம் போற்றும் பாடலோசை காதில் விழுகிறது. சிவமயமான எதிர்காலம் என் சிந்தையில் தெரிகிறது. கிருமை படித்து எழுந்தருடைய காரணம் அறியலாமா? கல்யாண் தர்மசீலா, நான் ஒரு திட சஞ்சாரி. சுவர்க்கம் மத்தியமும் பாதாளம் செல்லக்கூடிய 7 16 செல்லக்கூடியவன் என்பது தங்களுக்கு தெரிந்திருந்தால் கூட, அதாவது சத்தியலோகம் சென்று சதர்முகனை கண்டு, வைகுண்டம் சென்று வாசனை போற்றி, கைலைங்கிரி சென்று கருணாதனை கண்டு நான் வருகின்ற மார்க்க மத்தியிலே உன்னுடைய ஞாபகம் வந்து விட்டது. அப்படியா? ஏனெட்டா நான் வந்து அநேக நாளை விட்டதல்லவா, அதை நட்ட உன்னை பார்த்து போகலாம் என்று வந்திருக்கிறேன். ஆமாம், நீ சேமமாக இருக்கின்றாயா? சுவாமி, எம்பெருமானின் கிருபையாலும் தாங்களை போன்ற பெரியோரின் ஆசீர்வாதத்தாலும் என் செங்கோல் நீதியாலும் நலமாக இருக்கின்றேன். தாங்கள் வந்த காரணம் என்னவோ? இருப்பாய் இருப்பாய். உனக்கு என்ன குறை? நீ என்ன சாமானியம் உள்ளவனா? சிவபக்தியில் சிறந்தவன், ஜீவகாருண்யம் உள்ளவன், அவையும் முகந்தோரை காப்பாற்றும் புண்ணிய சீலன், அதிலும் தர்மஸ்வரூபி. உனக்கு என்ன குறை நேரிடப் போகிறது? இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? தர்மசீலா சொல்லுங்கள். ஆமா, என்றும் என்னாலே காணக்கூடாத ஒரு படவெடுப்பு
இன்று இப்பொழுது உன்னுடைய முகத்தில் இருக்க காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய படவளப்பா வேறுள்ள முடித்தோரே மூலகத்திலே தூய்மைச்சேனன் புதன் சத்தியவான் என்பவனுக்கு இன்றுடன் ஆயுள் முடிவடைகிறது. அவன் உயிரை பற்றுவதற்கு தூதர்கள் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இன்னும் யமோட்டனன் திரும்ப வரவில்லை. அவர்களுடைய வருகை நோக்கி என்னுடைய கவனம் இப்படி படவளப்பை கொடுத்து கொண்டு இருக்கணும், வேறொன்றும் இல்லை. தர்மசேலா என்ன சொல்கிறாய்? ஊடகத்திலே சால்வமுறை ஆளக்கூடிய தூய்மைச்சனுடைய மகன் சத்தியவனுடைய உயிரை இன்னும் 3.25 நாளிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய தூதர்களை ஊடகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். அவருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டுதான் இப்படி ஒரு படபடப்பாக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த சத்தியவனுடைய உயிரை அவசியம் கொண்டு வருவதை சேர்க்க வேண்டுமோ? அது என்ன சுவாமி அப்படி சொல்லுகிறீர்? அவர் ஒரு பிராத்துவ கருமங்களை அணிவித்தொழிந்த போது அரைக்கணமாவது பூமியில் இருக்கலாமா? அப்படி இருந்தால் என்னுடைய அதிகாரத்திற்கு என்ன யோக்கியது இருக்கு? சிந்தித்து பாருங்கள். ஓ பல தர்மசேனா, உன்னுடைய தொழிலை நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கட்டி காத்து வருகிறாய். நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நீ பிரசாபத்தாயே சத்தியவான். அந்த சத்தியவானை பற்றித்தான் உன்னிடம் சிறிது நேரம் பேசி போலாம்னு வந்திருக்கேன். சத்தியவானா? சத்தியானை பற்றி என்ன சுவாமி சீக்கிரமாக? தர்மசீலா, நான் வருகின்ற மார்க்க மத்தியில் ஒரு பெண்ணுடைய பரிதாபத்தை என்னால சகிக்க கூடதில்லை சுவாமி. வருமார்க்கத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் என்று சொல்லுகிறேன், அவளுடைய பரிதாபத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறேன். ஒன்று கூட சம்பந்தமில்லாதபடியாக மெய்மறக்க செய்து விட்டீரே. சபைஸ்தாரம் என சற்று விளக்கமாக சொல்லுங்க. வருகின்ற மார்க்க மத்தியிலே பெண்ணுடைய பரிதாபத்தை கண்டேன் என்று சொன்னேன்லவா? அந்த பெண்ணை பற்றி யார் தெரியுமா? ஊடகத்தில் பிறந்த மானியட பிறவி. அவள் வேறு சத்தியவான். அந்த சத்தியம் உயிர் போவதை பார்த்து அந்த பெண்ணாப்பட்டவள் காடகத்திலே அழுது கொண்டு உழவை கொண்டிருக்கிறாள். அதனாக அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட வந்து சொல்லி இந்த சத்தியவன் உயிரை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கலாமே. நல்ல நோக்கம் தான். என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறேன்? இதுக்குத்தான் இவ்வளோ நேரம் என்னை தேடி நாடி நான் உங்களுக்கு எவ்வளோ புகழை தேடுன்னு நினைக்கிறேன். அப்படி மேலே போயிட்டு கீழே வந்துட்டீல. ஆகையினால என்ன, நீங்கள் யார்? பிரம்மபுத்திரன் மகன். உங்களுக்கு என் சிம்மாசனத்தில் யாருமே அமர இடத்தில் உங்களுக்கு அமர செய்தேன். இந்த அரண்மனையில் உங்களுக்கு தனி மரியாதை கொடுத்துருக்கேன். என் கோட்டைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லவன் நினச்சி. ஆனால் நீங்கள் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை ஃபுல்லாக அதை சொல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கின்றேன். நாரதரே, நீதியில்லா காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல இருக்க முடியும். ஓய் காலத்தாம காரிய கடாயிடும். ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, உங்களுக்கு சாவம். என்னுடைய மயிர் காமினால் கட்டி தொங்க விட்டுருக்கு பருத்தமாக இருந்தால் நீதி மாறினா அருந்து சிரசில் விழுந்து அக்னி ஆற்றிலே முழுதி விடும். ஆகையினால பிரம்மபுத்திரன் மகன்பதற்காக தாங்களுக்கு எவ்வளவோ நான் எடுத்துரைத்த போதிலும் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஓய் நாரதரை எட்டு, ஓய் எட்டில் நாரதரே, எட்டில் நாரதரே, ஓய் எட்டில் நாரதரே, எட்டில் நாரதரே, என்ன சொன்னீங்கன்னா நாம எட்டில் நாரதரே. கொட்டி 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 அளந்திட்டாலும் குருணை பறக்காது, கொட்டி அளந்தாலும் குறுகு பறக்காது, கொட்டி அளந்திட்டாலும் குருணை பறக்காது, கொண்டு வைக்கும்படி அண்டுவது செல்லாது. எட்டில் நாரதரே, நாரதே எட்டில் நாரதரே. ஒருவன் நீதி இருந்து வாழ்வானையால் அவனுக்கு நல்ல புத்தியை போதிக்க வேண்டிய தாம் போன்ற பெரியோரின் கடமை. அப்படி இருக்க நீதியை செலுத்தும் என்னை அணுநிதி ஆக்கத்தில் மரளி சற்றும் ஆலோசிக்காமல் இந்த மனிதனை பார்த்து, ஞானியை பார்த்து, பிரம்மபுத்திரன் நாரதை பார்த்து கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்காக ஆகுமான்னு கேட்டேன். கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி குருணியாக தான் இருக்கும், பதக்காக போகுது. நீ சொல்லிக்கிட்டே நிற்கிறேன், நான் கிடைக்க நிற்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க, உன்னால் முடியாது. உன்னை சார்ந்த தூதரை சென்றாலும் அந்த சத்தியம் உயிரை கவர முடியாது. அப்படியே போனது தான் இன்னைக்கு என்ன நேரம் சரியில்லை. அதனால உண்டான முடியாது. உன்னை சார்ந்த தூதரை சென்றாலும் அந்த சத்தியம் பிடிக்காதபடி இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? கச்சை கட்டி கொண்டு நானே முன்கை விருதை பார்க்கிறேன், கச்சை கட்டி கொண்டு நானே முன்கை விருதை பார்க்கிறேன், கச்சை கட்டி கொண்டு நானே முன்கை விருதை பார்க்கிறேன் பார்க்கிறேன். படி எங்கு எழுந்தது செல்லுவாய், படி எங்கு எழுந்தது செல்லுவாய், படி எங்கு எழுந்தது செல்லுவாய் என்று சத்தியவானை கண்டுவாய் வெல்லுவாய். கச்சை கட்டி கொண்டு நானே முன்கை விருதை பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன். எவ்வளோ நேரமா என்கிட்ட விடுற, என்கிட்ட கதை விடுற. ஆனால் நீ சூரியனுடைய புத்திரனா இல்லை நான் பிரம்மபுத்திரனா என்பதை நிரூபித்து ஒன்று நான் தலைவனியை வைக்கல. என் பேர் நாரதராஜ். கச்சை கட்டிக்கிட்டு கைவிரசை பார்க்கிறாராம். பாரும், நன்றாக பாரும். என் தூர்வன் இங்கே வருவை தருகிறான், அவனையும் பாரும். டேய் குருவிக்கடா,
எங்கேடா நிற்கிறாய் குருவிக்கடா என்ன அலங்கோலமா வந்திருக்கிறாய் கரிய தோற்றத்துடன் வந்திருக்காய் உயிரை கொண்டு வந்தாயா கொண்டு வந்தேன் பிரபு கொடு என்னை மன்னிக்கணும் ஏ நான் கொண்டு வந்தது என் உயிரை அவள் எந்த உயிரை பிடிக்க சென்றாய் உன் உயிரை கொண்டு வந்து என்று சொல்லுகிறாய் அவள் அருகில் கூட போக முடியவில்லை அனல் போல் வீசுகிறது என்ன காரணம் அருகில் போன இந்த பாருங்க ஒரு பக்கம் மீசே பொதிக்க போது நெருப்பு மாதிரி எரியும் அக்கனியா அக்கனி சுவாலையா ஆமாம் தாலியாம் ஆமாம் வேலியாம் அக்கனி சுவாலை அங்கு வீசுகிறது திட்டமடா சதி திட்டம் திட்டமிட்டதொரு சத்தியவான் மனைவியை கற்பிட்டதொரு ஆச்சரியம் திட்டமிட்டதொரு சத்தியவான் மனைவியை கற்பிட்ட ஆச்சரியம் சண்டு நீங்கள் அட்டமிட்டதனை என்ன சம்பவம் ஆச்சரியம் கற்றலிட்டிலே மீட்டு வேண்டுவன காலவாசுமர் ஆச்சரியம் காற்று நீதிரை நாட்கவார் என்னும் காலம் என்னும் ஒரு ஆச்சரியம் மற்றது கதனா முட்டது கதா மனக்கலட்சியங்கள் ஆனது மடையனே நீங்கள் எரிவேலிடம் மதித்துள்ளதனை கொடுத்ததை மட்டுமிட்டது நட்டணிக்கணும் அறிந்து கட்டியவன் ஆவியை வந்து சேர்வதும் கொண்டு வந்தவனு வாகனத்தை நேரமே வாசத்தை கொடு வாகனத்தை கொண்டு வா சென்று வா காடு காடு மாட்டேங்குது பிரபு ஏன் வாழை கடிக்கிறாய் கிழித்து எடுத்து பார்க்குற வர மாட்டேங்குது மண்டி அதற்காக வாழையை கடிக்கிறது பாலை கடிக்கல பிரபு மண்டிட்டு படுத்தது எந்திரிக்கவும் மாட்டேன் உயிரை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறாய் என்னுடைய உயிரை கொண்டு வந்தேன் என்று சொன்னாய் இப்பொழுது வாகனத்தை கொண்டு வா என்றால் மண்டி போட்டு கொண்டது என்று சொல்லுகிறாயிடா மடையா என் செனம் கொண்டு இழுத்தேன் வரவே மாட்டேங்குது வெக்கமாயில்லை உமக்கு எனக்கு அடங்கி இந்த எருமைக்கிடா வாகனம் மண்டி போட்டு வருவதற்கு அஞ்சுகிறதா பார்க்கிறேன் அதையும் பார்க்கிறேன் வாகனம் மண்டி போட்டு வருவதற்கு அஞ்சினாலும் என் வாகனம் மண்டி போட்டு வருவதற்கு அஞ்சினாலும் என் திரேகமே செலுத்திட்டாலும் சித்தசம் வணிந்திட்டாலும் வாகனம் மண்டி போட்டு வருவதற்கு அஞ்சினாலும் என் திரேகமே செலுத்திட்டாலும் சித்தசம் வணிந்திட்டாலும் சாக நல்லால் வந்துட்ட இன்று சாகன நல்ல வந்துட்ட சத்தியமானவி வேகமாய் சென்று விரும்பினான் வேகமாய் விரைவினான் சற்று பற்றி வருவேன் அவன் உயிரை எப்படியா பற்றி வர வேண்டும் என்ற அக்கனை 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 கொள்ளையால் நடந்து நாரபிரமே என்ன சொல்ல விட்டு சென்றேன் சத்தியனோட உயிரை கவர முடியாது ஏன் கவர முடியாது அதற்கு முன்பு என் தம்பி சனீஸ்வரன் யாவியாவனது புறங்காலை இழுக்க செய்து என் தாய் கொடுத்த பாசத்தை உன் மீது நாட்டி இதோ கால்நடைய சென்ற உன் உயிரை ஜனகத்தில் நான் பற்றி கொண்டேன் நான் யார் சூரியபுத்திரன் மகன் நீ யார் பிரபதன் மகன் என்றிடம் உனது சபதம் நான் வருவனை எனது கோட்டைக்கால் ஒழுங்காட்சியிருந்தேன் வெற்றி எனக்கு வெற்றி நமக்கே சென்று வருகிறேன் வென்று வருகிறேன்
என்னப்ப இனிமே நான் தான் எம்மப்பட்டினத்துக்கு ராஜா. மகாபிரபு எனக்கே ஒரு பக்கம் மீசை சுருக்கி போச்சு. சரி. அங்கே அனல் மாதிரி வீசுது. எங்க பிரபு போறாங்க. சரி. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இனிமே நான் தான் எம்மப்பட்டினத்துக்கு ராஜா. அப்படியா? ஆமா. இனிமே நீங்கெல்லாம் காசு கொடுக்கலன்னு வச்சுக்க, லஞ்சம் வாங்கிட்டு தான் உன்னை பிடிப்பேன் விடுவேன். எம்மப்பட்டதுக்கு லஞ்சமா? என்ன எதுக்க வாங்கிக்கிட்டு இருக்கேன்? 10 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் பிசகு. இனிமேல் நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல பிள்ளையா இருக்கணும். சரி. உங்களை கூட்டிகிட்டு வரணும். உங்கள் பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நான் தான் தண்டனையே கொடுப்பேன். சரி. விட மாட்டேன் உங்களை எல்லாம். நீ சரி பாப்போம்.